வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் டிசைனில் நம்ம ஒரு டபுள் ஹைட் பால்கனி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார் பார்க்கிங் ஏரியா விட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு பெட்ரூமில் நம்ம பே விண்டோவும் பெருசாக கொடுத்துட்டு ஒரு சிட் அவுட் மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு பெட்ரூம் நமக்கு மெசனைன் லெவல்லையும் அமைஞ்சிருக்கு. ஸோ டெரஸில் ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியாவும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதை பற்றின ஃபுல் டிசைன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய பாட்டு வந்து நமக்கு 2 சைடில் ரோடு இருக்கிறதால தாராளமாக நம்ம 2 சைட்லேயும் கேட் கொடுத்துக்க முடியும். ஆனால் நம்ம எந்த சைடில் ரோடு விட்த் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் மட்டும் என்ட்ரி ஆகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஒரு என்ட்ரி பார்க்கிங்காகவும் இன்னொரு என்ட்ரி நம்ம பெடஸ்ட்ரியனுக்காகவும் விட்டுருக்கோம். ஸோ இதனுடைய பிளாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டுக்கு 24 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு 5 ஃபீட் செட் பேக்கும், சைட்ஸில் வந்து ஒரு 4.5 ஃபீட் செட் பேக்கும் இருக்குது. ஸோ இந்த 4.5 நமக்கு கார் பார்க்கிங்லேருந்து வாக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபீட் நம்ம செட் பேக் விட்டுருக்கோம். அதே மாதிரி நம்ம ரைட் சைடில் டேர்ன் ஆன உடனே நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு மார்பிள் ஸ்டோன் ஃபினிஷில் நம்ம ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு வெஜிடேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த வெஜிடேஷன் நமக்கு ஹைட்டு வளர வளர ப்ரைவசியை நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே ஒரு ஹாலும் டைனிங் ஏரியாவும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஹால் டைனிங் உடைய வால் ஃபினிஷ் நம்ம ஒரு கிரே டெக்ஸ்சர் ஃபினிஷில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஏரியாவை டிவைட் பண்ணுறதுக்காக இந்த உடன் பேனலிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சீலிங்கும் நம்ம சிம்பிளாக கான்கிரீட் ஃபினிஷ்லேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஹாலுடைய ஹைட்டு அரௌண்ட் நமக்கு ஒரு 13 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கிறதால இந்த சைடில் நம்ம ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. இதில் பெட்ரூமும் நமக்கு வந்து ஒரு மெசனைன் லெவலில் அமைஞ்சிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக அந்த கார் பார்க்கிங் உடைய ரூஃப் ஸ்லாப் மேலே அந்த பெட்ரூம் இருக்கு. இந்த ஹால்லேருந்து நம்ம கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். இந்த கிச்சனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 9 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி ஒரு காமன் டாய்லெட் ஒரு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். 4 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில். ஸோ மெசனைனில் இருக்கிற பெட்ரூமுக்கும் இந்த டாய்லெட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காமன் டாய்லெட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மெசனைன் லெவலில் இருக்கிற பெட்ரூமுக்கு ரீச் ஆகிறோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் அரௌண்ட் நமக்கு 12 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 11 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதுக்கும் ஒரு அட்டாச்டு பால்கனி இருக்குது. இந்த பால்கனி தான் நமக்கு டபுள் ஹைட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட்டுக்கு 5 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ சைடில் வந்து வெஜிடேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பிளான்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்லாப் நமக்கு எக்ஸாக்டாக இந்த கார் பார்க்கிங் ரூஃபில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெசனைன் பெட்ரூம் பார்த்த பிறகு நம்ம டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரீச் ஆனோடனே ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் ஒன்று பார்க்குறீங்க. இந்த கட் அவுட் ஸ்பேஸ்லேருந்து தாராளமாக நம்ம டைனிங் ஸ்பேஸுக்கு சீ த்ரூ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நல்ல இன்ட்ராக்டிவும் இந்த ஸ்பேஸ் நமக்கு அமையுது. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு ஒரு ஹோம் ஆஃபீஸ் கான்செப்டில் இருக்குது. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜும் ஒரு ஸ்டடி யூனிட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சோஃபா ப்ரொவிஷனும் இருக்குது. ஸோ இந்த ஹோம் ஆஃபீஸுக்கு ஒரு டெக்கரேட்டிவான ஃபால் சீலிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு முன்னாடி இன்னொரு காமன் டாய்லெட் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இந்த காமன் டாய்லெட் மூலமாக தான் 2 பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.5 ஃபீட் பை 6 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்ரூம் ரீச் ஆனோடனே நமக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு என்டையராக நம்ம வந்து 3 சைட் வால்ஸ்லையும் நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஒரு சைடில் நல்லா சிட் அவுட் பண்ணிக்கிற மாதிரியும், ஒரு சைடில் பால்கனி ப்ரொவிஷனும், இன்னொரு சைடில் ரோட் சைட் வியூ வேண்டுறதுக்காகவும் நம்ம ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நல்லா ஃபால் சீலிங் டெக்கரேட்டிவாக நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே வந்து நம்ம ஹெட்ரூம்க்கு ரீச் ஆனவுடனே இன்டீரியர்ஸ் வந்து நம்ம நல்லா சிம்பிளாக பண்ணிக்கலாம்.
ஹெட்ரூம்லேருந்து நம்ம வெளியே ரீச் ஆன உடனே நமக்கு ஒரு டெரஸ் சிட் அவுட் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த சீட்டிங் ஏரியா அரௌண்ட் நமக்கு 12 ஃபீட் பை 17 ஃபீட் இந்த அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு பேக் சைடில் நம்ம ஒரு நல்ல கிளாடிங் ஒர்க்கும் பண்ணிவிட்டு அதில் வந்து லைட்டிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம், வால் லைட்டு. அதே மாதிரி சீலிங்கில் நம்ம இந்த மாதிரி பர்கோலா ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துட்டிங்கன்னா கூட ரெயினுக்கு நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.